சட்டசபையின் போது ஆரோக்கியமான எதிர்க்கட்சி இருந்தே ஆகணும். இருக்கும்போது தான் விவாதங்கள் வரும், பதில்கள் மக்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நேரத்தில் அந்த அரெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் தவறான விஷயம். இந்த நீட் தேர்வை இதை ரத்து பண்ணணுமா, இல்லை இது என்ன பண்ணனா வந்துட்டு இளைஞர்களுக்கு வந்துட்டு ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயமா இருக்கும்? இந்த நுழைவுத் தேர்வு நல்ல விஷயம். ஆனால் அதுக்கு செலவழிக்கிறதுக்கான வசதிகள் நம்ம கிராமப்புற ஏழை மாணவ மாணவிகளுக்கு கிடையாது. இந்த நீட் கோச்சிங் சென்டர் இவங்க தான் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுங்கிறாங்க. அப்படி கொண்டு வரதன் மூலமா இவங்க சில சீர்திருத்தங்களை இந்த கல்வித்துறையில கொண்டு வர முடியும். கோச்சிங் சென்டர் இருக்கு இல்லைங்களா, அதை கவர்மெண்ட்டை ஏற்று நடத்த முடியும். 10th +1 +2 ஒரு பாடமாக கொண்டு வர முடியும். அவங்களை தயார்படுத்த முடியும். ஊழல் 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 எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கு. இந்தியா முழுக்க இருக்கு, உலகம் முழுக்க ஊழல் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் பிரச்சனை ஊழல் கிடையாது. இது சங்கர் படம் கிடையாது. ஊழலை ஒழிச்சிட்டா அவ்வளவுதான், தமிழ்நாடே சுபிட்சம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு சங்கர் படம் கிடையாது. இப்போ தற்போது வந்துட்டு நம்ம மதுபான கடைகள்லாம் இருக்குல்ல, அதோடைய கூட்ட நெரிசலை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காக இணையத்திலேயே உங்களுக்கான மதுபானங்களை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாக இருக்கு. இதுதான் மாற்றமா கொண்டு வர போறீங்களா அப்படின்னு நிறைய இளைஞர்கள் கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் மது இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மது ஒழிப்பு அப்படின்னு கொண்டு வரது தேர்தல் பிரச்சாரத்துக்காக சொல்லலாம். மது ஒழிப்பு தான் என்னோட முதல் கையெழுத்து அப்படின்னு யார் வேணா சொல்லலாம். ஆனா நிதர்சனம் என்னன்னா அது கிடையாது. மாற்றம்ங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மிக 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 அவசியமானது. அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஓட்டு போட்ட மக்களை நம்ம முட்டாள்களா கருதவே முடியாது. அவங்க தெளிவாக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அந்த மாற்றம் தேடி ஓடுனவங்களை வந்துட்டு தற்குறின்னு சொல்லி இப்போ ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. இதுக்கு முன்னாடி தற்குறி அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு சொன்னா சங்கின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. தற்குறி வந்ததுக்கு அப்புறம் சங்கிங்கிற வார்த்தையே இல்லை, மறைஞ்சிருச்சு. இன்னைக்கு சங்கிங்கிறதே கிடையாது. இன்னைக்கு பொதுவாகவே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. ஆனா இதுக்கு முந்தின உள்ள திராவிட அரசியல பெட்டர், இது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அது நிச்சயமா இடைத்தேர்தலில் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். தாவேக்காக இதே மைனாரிட்டி நிலைமை தான் தொடரும். 15 வருஷமா வந்துட்டு இங்க ஒருத்தர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தமிழ் தேசியத்துல வந்துட்டு குறியா இருக்காரு, தமிழ் மக்களுக்காக போராடணும்ன்றாரு. ஆனா அவரை மட்டும் ஏன் வந்துட்டு யாருமே ஓட்டு போட்டு ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு ஏன் தள்ளுறாங்க? இவருக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்கணும். அந்த 10 பேர் 10 சீமானா இருக்கணும். அந்த 10 சீமானுக்கு 100 பேர் இருக்கணும். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு படைபலத்தை அவர் உருவாக்க தவறி இருக்காருன்றதான் என்னோட கணிப்பு. தாவேகா கட்சியோட தலைவர் மட்டும் எந்த ஒரு பிரஸ் மீட்லயுமே கலந்துக்கிறது இல்ல. அதுக்கான அவசியமே கிடையாதுங்க. செயல்ல இருப்பாங்க சில பேருக்கு, சில பேர் சொல்லியே இருப்பாங்க. மேபி நம் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் செயல் வீரராக இருக்கலாம். நபீல் வியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பரபரப்பான அரசியல் சூழல்ல நம்மளுடைய நிஜம் ரவி வந்திருக்காங்க. ஸோ இந்த அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு? ஸோ அவர் விமர்சகரா அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல் கேள்வி, முன்னெல்லாம் வந்துட்டு இளைஞர்கள் அரசியலில் ஈடுபாடே இல்லாமல் இருப்பாங்க. சன் டிவி பார்க்குறதா இருக்கட்டும், படங்கள் பார்க்குறதா இருக்கட்டும், அதில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்தது இல்லையா? இப்போ இளைஞர்கள் அரசியல் அதிகமாக அவங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தான். இதை நான் வரவேற்கிறேன். ஆனால் எந்த மாதிரியான அரசியலை அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான அரசியலை பார்த்து இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதைகளை அவங்க பார்த்து, இன்றைக்குமே சொல்லுவாங்க, கடந்த காலம் தெரியாமல் நிகழ்காலத்தில் வாழ்வது எதிர்காலத்திற்கு சரியானதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கடந்த கால இந்த இப்போ நடக்கிற இந்த அரசியலை மட்டுமே பார்க்கறதுனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. ஸோ கடந்த கால அரசியல் அவங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதை வச்சு நிகழ்கால அரசியலை ஒப்பிடணும். அப்படின்னும் போது எதிர்காலம் சிறந்ததாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார். இப்போ எல்லாருமே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது பட்ஜெட் தாக்கல். நேற்று அவங்க அவங்களுடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது சில விஷயங்கள் ஏற்புடையதாக இருந்தது, சில விஷயங்கள் எதிர்க்கக்கூடிய வகையில் இருந்தது. கல்வியில் அதிகமான கவனத்தை செலுத்தியிருக்காங்க. ஆனால் முக்கியமாக இன்னொரு விஷயம்னா திட்டங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த திட்டங்களையே பெயர் மாற்றம் செஞ்சு திருப்பியுமே அதை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழக அரசோட இந்த பட்ஜெட்டை நான் உண்மையாகவே ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா தேர்தல் வாக்குறுதி வேற, நிதர்சனம் வேற. தேர்தல் வாக்குறுதியில் அவங்க என்னென்னவோ சொல்லியிருக்கலாம். தாய்மாமன் சீர், பட்டுப்புடவை, கல்யாணம், அதுன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாங்க. அது மாதிரி இல்லத்தரசிகளுக்கு 2500 ரூபாய் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. இது தேர்தல் வாக்குறுதி. இந்த தேர்தல் வாக்குறுதியை அப்படியே இவங்க பட்ஜெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக ஏமாற்றமாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த பட்ஜெட்டை பார்க்குறவங்களுக்கு ஏமாற்றம் தான். எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க திட்டத்தோட பேர்லாம் அதே திட்டம், பட் பேர் மட்டும் மாற்றி மாற்றி வச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டிக்கரை மட்டும் மாற்றிருக்காங்க. ஆமாம், அது ஏற்புடையது தான். அது அவங்க சொல்கிற எதிர்கட்சிகள் சொல்கிறது நியாயம் இருக்குது. இப்போ பட்ஜெட் விஷயத்துக்கு வருவோம். தேர்தலில் வாக்குறுதியாக அறிவிச்சதை எல்லாத்தையுமே இவங்களால நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க.
முதல்ல முதலீடுகளை ஈர்க்கணும், வருமானத்தை பெருக்கணும். வருமானத்தை பெருக்கிறதன் மூலமாக மட்டும்தான் இவங்களால இந்த மாதிரியான நலத்திட்டங்களை செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. ஸோ நான் அந்த தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதன் மூலமாக, பெரிய பெரிய கம்பெனிகள் உள்ளே வர்றதன் மூலமாக இவங்க வந்து வருவாயை பெருக்க முடியும். அப்படி வருவாயை பெருக்கினா மட்டும்தான் இவங்களால இந்த நலத்திட்டங்கள்லாம் செய்ய முடியும். முதல்ல இவங்க ஸ்டெபிலிட்டியாக நிற்கணும். ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவங்க முதல்ல நிற்கிறதுக்கான டைம் நம்ம கொடுத்தாகணும். இன்னும் 100 நாள் கூட முடியல. ஸோ இந்த பட்ஜெட் வந்து பொதுமக்கள் பார்வையில் ஏமாற்றமாக தெரியலாம். ஆனால் என்னோட பார்வையில் வந்து ஏமாற்றம் கிடையாது. இதுதான் நிதர்சனம், இதுதான் நடக்கும். நான் எதிர்பார்த்த பட்ஜெட் தான் இது. அப்புறம் அதை விட ஒரு பெரிய விஷயம், இந்தியாவில் வந்துட்டு ஒரு பெரிய புரட்சியை கிளம்பிச்சு. எதுக்காகனா அந்த நீட் வினாத்தாளுடைய கசிவு மற்றும் அதை வந்துட்டு நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு பல போராட்டங்கள் நடந்துச்சு இல்லையா? அதில் முழுக்க இருந்தது வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இளைஞர்கள் தான் வந்துட்டு இருந்தாங்க. இந்த நீட் தேர்வை இதை ரத்து பண்ணணுமா, இல்லை இது என்ன பண்ணுனா வந்துட்டு இளைஞர்களுக்கு வந்துட்டு ஒரு பிரோஜனமான ஒரு விஷயமா இருக்கும், எத்தனை இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், இதை நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் சார் பார்க்குறீங்க? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் படிப்புக்கே ஒரு நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று இருந்தது. அந்த நுழைவுத் தேர்வு பாஸ் பண்ணால் தான் அவங்க இன்ஜினியரிங் காலேஜுக்கு போக முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. அது தமிழ்நாட்டில் ரத்து பண்ணாங்க. அதன் மூலமாக இன்ஜினியர்கள் பலர் உருவானாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க தமிழர்கள் வேலை செய்கிறாங்க, இன்ஜினியர்லாம் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ரத்து ஒரு காரணமாக இருந்தது. இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, தகுதியான மருத்துவர்கள் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் காரணமாக அந்த நுழைவுத் தேர்வுக்கு சொல்கிறாங்க. அது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இதனால் பலனடைஞ்சவங்க யாருன்னு பார்க்கணும். கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற பேரில் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, மாணவர்களை கசக்கி புழியிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கல்வியிலேருந்து மேல்நிலை பள்ளி கல்வி வரைக்கும் நம்ம இலவசமாக கொடுக்குறோம். அரசு பள்ளிகளில் இலவச பஸ் பாஸ்லேருந்து இலவச சீருடை, இலவச காலணி, இலவச மடிக்கணினின்னு சொல்லிட்டு ஆயிரம் திட்டங்கள். எதுக்காகனா அவங்க படிக்கணுங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரியே படித்து வெளியில் வந்து அவங்க வந்து ஒரு கட்டத்தில் நீட் தேர்வு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றை கடக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருக்குது. இதில் நிறைய பேர் பின்தங்கி போயிடுறாங்க. எதுக்கு இது, இவ்வளோ பணம் கட்ட முடியாது நம்மளால் அப்படின்னு பின்தங்கி போயிடுறாங்க. இதை எப்படி கொண்டு வரணும்னா, இதுக்கு முந்தின அரசும் சரி இப்போ உள்ள அரசும் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுங்கிறாங்க. அப்படி கொண்டு வரதன் மூலமாக இவங்க சில சீர்திருத்தங்களை இந்த கல்வித்துறையில் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நீட் கோச்சிங் சென்டர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கவர்மெண்ட்டை ஏற்று நடத்த முடியும். இதை வந்து 10th +1 +2 ஒரு பாடமாக கொண்டு வர முடியும். அவங்கள தயார்படுத்த முடியும். தயார்படுத்தி அரசே வந்து இலவச கோச்சிங் கொடுக்கறது மூலமாக இது ஒரு நல்ல விஷயமா படும். பட் மாநில பட்டியலில் கல்வி இல்லாதது இது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக இருக்குது. ஸோ இந்த நீட் கோச்சிங் சென்டர் இவங்க தான் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த நுழைவுத் தேர்வு நல்ல விஷயம். ஆனால் அதுக்கு செலவழிக்கிறதுக்கான வசதிகள் நம்ம கிராமப்புற ஏழை மாணவ மாணவிகளுக்கு கிடையாது. அதை வந்து எளிமைப்படுத்துறதன் மூலமாக நம்மளுடைய இளைஞர்களும் சரி பெண்களும் சரி நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்களுக்கு ஜஸ்ட் லைக் தான் தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. நிச்சயமாக பாஸ் ஆவாங்க. இதன் மூலமாக பல டாக்டர்ஸ் உருவாவாங்க. கண்டிப்பாக சார். இப்போ ஒரு நாட்டுக்கு வந்துட்டு வளர்ச்சி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதுக்கு சமமாக பாதுகாப்புமே ரொம்பவே முக்கியம் சார். இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு, குழந்தைகளுக்கான பாதுகாப்பை பற்றி நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் சார் பார்க்குறீங்க? தாவேகா அரசு அமைஞ்ச ஒரு 25லேருந்து 30 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்குலைஞ்சிருந்தது. ஆனால் இப்போ அந்த நிலைமை இல்லை. சட்டம் ஒழுங்கு ஓரளவுக்கு அவங்க கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எதுக்குமே நம்ம ஒரு டைம் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு தொழில் வளர்ச்சி ஒரு மாநிலத்துக்கு வரணும்னு சொன்னால் அதுக்கு பல பங்களிப்புகள் அவசியம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரசியல் ஸ்டெபிலிட்டி. அதாவது இவர் முதலமைச்சராக இருப்பார், இவரை நம்பி நம்ம வந்து வரலாம், இந்த கம்பெனி உள்ளே தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முதல்ல வேணும். அந்த நம்பிக்கை இந்த அரசு முதல்ல கொண்டு வரணும். அந்த ஸ்டெபிலிட்டி வந்துருச்சுன்னு சொன்னாலே மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசு கொண்டு வரணும். எல்லாமே கொண்டு வரதான். சாலை வசதியிலேருந்து மின்சாரம், நீர் மேலாண்மை, உள்நாட்டு போக்குவரத்து, சரக்கு கையாளுதல் பிரிவு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் மட்டும்தான் வெளிநாட்டிலேருந்து நமக்கு முதலீடுகள் வரும். அப்படி முதலீடுகள் வந்ததுன்னா மட்டும்தான் இங்கே படித்து முடித்து வெளில வர்ற பசங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படி தொழில் முதலீடு குறைஞ்சதுன்னு சொன்னால் இங்கே படித்து வெளில வர்றவங்களுக்கு வேலை கிடைக்காது. வேறு மாநிலங்களுக்கு போவாங்க, இல்லை வேறு அவங்க படிப்புக்கும் அவங்க செய்கிற தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லாத வேலைகளை செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அரசு கவனம் செலுத்தணும்னா முதல்ல இவங்க ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். இப்போ வந்து அவங்க மெஜாரிட்டியில் இல்லை. அந்த மெஜாரிட்டி கொண்டு வரதுக்கான முயற்சிகள் அவங்க இறங்கும்போது இதெல்லாமே தானாக நடக்குன்றது என்னோட நம்பிக்கை. இப்போது சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வெளியே இருந்துச்சு சார். அது வெளியான உடனே நம்மளுடைய சமூக வலைதளங்கள் எல்லாம் நிறைய கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இதுதான் மாற்றமா அப்படின்னு.
இப்போ தற்போது வந்துட்டு நம்ம மதுபான கடைகள்லாம் இருக்குல்ல, அதோடைய கூட்ட நெரிசலை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காக இணையத்திலேயே உங்களுக்கான மதுபானங்களை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இதுதான் மாற்றமா கொண்டு வர போறீங்களா அப்படின்னு நிறைய இளைஞர்கள் கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. இதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்ன சார்? ஆக்சுவலி மது விலக்கு அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர் அவர்களே கொண்டு வந்தார். ஆனால் அவராலேயே அதை நிலைநிறுத்த முடியல. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற மாநிலங்கள் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் மது இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மது ஒழிப்பு அப்படின்னு கொண்டு வரது வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக சொல்லலாம். மது ஒழிப்பு தான் என்னோட முதல் கையெழுத்து அப்படின்னு யார் வேணால் சொல்லலாம். ஆனால் நிதர்சனம் என்னென்னா அது கிடையாது. எம்ஜிஆர் அந்த காலத்தில் என்ன பண்ணார்னா, இதுக்குன்னே ஒரு தனி இயக்கத்தை கலைஞர் உருவாக்குனார், எம்ஜிஆரை தலைவராக போட்டு. இந்த இது வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, மதுன்றது ரொம்ப தீமையான விஷயம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்களே முன்னெடுங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாரு. அவரும் நிறைய விஷயங்கள் பண்ணார். இந்த விழிப்புணர்வு, மது ஒழிப்பு விழிப்புணர்வுன்றது முதல்ல நடத்தணும். இதை வந்து பள்ளி பருவத்திலேருந்து இதை கொண்டு வரணும். அதாவது இந்த நீதிநெறி கதைகள் இதெல்லாம் கொண்டு வரதன் மூலமாக மட்டும்தான் இந்த அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் வந்து இந்த மதுன்றது ஒரு தீண்டத்தகாத விஷயம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க, கொண்டு வரணும் அவங்கள. இப்போ உள்ள திடீர்னு வந்து மதுவை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது. நாளையிலேருந்து உங்களுக்கு சரக்கே கிடைக்காது, பிராந்தி விஸ்கி எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்காது. கண்டிப்பாக அது நிச்சயமாக பெரிய பிரச்சனை தான் முடியும். என்னென்னா கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க, இல்லைனா போதைக்கு வேறு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அரசுக்கு வந்து இதை தடுக்கிறதே ஒரு முழு நேர வேலையாகிடும். ஸோ மது ஒழிப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். இப்போது ஆன்லைனில் மது விற்பனை, ஆமாம், இப்போ எல்லாமே இணையத்தில் தான் வந்துட்டுருக்கு. இப்போ எல்லாமே இப்போது ஒரு பொருள் வாங்கணும், ஒரு கொத்தமல்லி கட்டு வாங்கணுன்னா கூட இணையம் மூலமாக ஈஸியாக கிடைக்குது. அதுக்கான செயலிகள் இருக்குது, அதில் ஆர்டர் பண்ணால் ஈஸியாக வருது. அப்படின்னும் போது இது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இது வந்து அடுத்த கட்ட இதுதான், கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயந்தான். அதுதான் இந்த அரசு கொண்டு வந்திருக்கு. இதை வந்து என்ன பண்ணோன்னா, இந்த மது ஒழிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ண அரசு முயற்சி பண்ணோம். இப்போ 717 கடைகளை மூடி இருக்கிறதா தாவேகா அரசு சொல்லுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்களோட இலக்கு இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் இலக்கு வந்து கிட்டத்தட்ட 3000 கோடி எக்ஸ்ட்ராவாக வரணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சு தான் இவங்களும் சேல் பண்ணுறாங்க. நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறது திமுக, அதிமுக, தாவேகா, பிஜேபி, காங்கிரஸ், இப்படி யார் என்ன சொன்னாலும் அதை வந்து மக்களே இப்போ பெருசாக ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இது நடக்காத விஷயம். இது நடக்கணும்னா குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 வருஷம் ஆகும். அதாவது மதுவிலக்குன்றது தமிழ்நாட்டில் வரணும்னா 20 வருஷம் ஆகும். அதுக்கான முன்னெடுப்புகளை இப்போ உள்ள அரசு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா சில எம்எல்ஏக்கள் வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒவ்வொரு தொகுதியில் வந்துட்டு பை எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இதோடைய ரிசல்ட் நீங்கள் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதே மெஜாரிட்டி தான் வருமா? இந்த ரூலிங் பார்ட்டியோட மெஜாரிட்டி தான் வருமா? இல்லை நம்மளுடைய எதிர்கட்சி வர வாய்ப்புகள் இருக்கா? இல்லை எந்த கட்சிகள் வர வாய்ப்பு இருக்குது? பொதுவாகவே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. ஆனால் இந்த பை எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சீர்தூக்கி பார்க்குற தேர்தல் தான். ஏன்னா 60 ஆண்டு கால திராவிட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சு தாவேகா அரசு வந்திருக்கு. ஸோ இந்த இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கும் போது இந்த தாவேகா அரசு என்ன மாதிரியான நலத்திட்டங்களை மக்கள் அதாவது பேசுறது இல்லை, பட்ஜெட்டில் அறிவிக்கிறது இல்லை, அது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது, அது போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க எடை போடுவாங்க. இதுக்கு முந்தின உள்ள திராவிட அரசியலே பெட்டரு, இது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா அது நிச்சயமாக இடைத்தேர்தலில் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். தாவேகாவுக்கு இதே மைனாரிட்டி நிலைமை தான் தொடரும். அதுக்கேற்ற மாதிரியான முன்னெடுப்புகளை இந்த அரசு செய்யணும். செஞ்சால் மட்டும்தான் மக்களுக்கு இவங்க சொல்கிற திட்டங்கள் போடுறது ரொம்ப சுலபமான விஷயம். அதிகாரிகளை வச்சு மீட்டிங் போட்டு திட்டங்களை போட்டுடலாம். ஆனால் அந்த திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு கடைக்கோடி தமிழன்ட்டையும் அது போய் சேரணும். அப்படி சேரலைன்னா வெறும் திட்டங்களை மட்டும் அறிவிச்சு பிரயோஜனமே கிடையாது. அதனால் இவங்களோட செயல்பாடுகள் அந்த பை எலெக்ஷன் நியர்பை என்ன வருதோ அதை வச்சு மக்கள் சீர்தூக்கி பார்ப்பாங்க. அதுக்கேற்ற ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறேன். மேபி இப்போதைக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. கண்டிப்பாக சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த தேர்தல் நடந்தாலுமே 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. இப்போ 3ஆவதாக ஒரு கட்சி வந்துட்டு உயர்ந்திருக்கு. ஆனால் 15 வருஷமாக வந்துட்டு இங்கே ஒருத்தர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடலுக்குன்னு ஒரு மாநாடு நடத்துறாரு, மரங்களுக்குன்னு ஒரு மாநாடு நடத்துறாரு, அது மட்டும் இல்லை ஆடு மாடுகளுக்குன்னு ஒரு மாநாடு நடத்துறாரு. தமிழ் தேசியத்தில் வந்துட்டு குறியா இருக்காரு, தமிழ் மக்களுக்காக போராடணுன்றாரு. அது மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் வந்துட்டு வாழுங்க, ஆனால் நாங்கள் தான் ஆளுவோன்னு சொல்லி எங்கள் தமிழர்களை வந்துட்டு சீர்தூக்கி நிறுத்துறாரு ஒரு மனுஷர். ஆனால் அவரை மட்டும் ஏன் வந்துட்டு யாருமே ஓட்டு போட்டு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு ஏன் தள்ளுறாங்க? ஒரு கொள்கை அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடாது. புதுசாக ஒரு கொள்கை, அதாவது திராவிட கொள்கைகளுக்கு மாற்றாக அவர் முன்னெடுக்கிறது தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்ங்கிற ஒரு புது அரசியல் சித்தாந்தத்தை, கோட்பாட்டை அவர் வகுத்து அதை வந்து மிகச் சரியான முறையில் அவர் பண்ணிகிட்ருக்கார்.
நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தமிழ்நாட்டில் தவிர்க்கவே முடியாத ஒரு அரசியல் சக்தி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆரம்பிச்சு ஒரு 15-20 வருஷமாக அவர் இந்த முன்னெடுப்பு பண்ணிகிட்ருக்காரு. இதே தான் திமுக சந்தித்த சவாலும் ஆரம்ப காலங்களில். ஏன்னா சுதந்திர இந்தியாவில் வந்து முதல் 20 வருஷங்கள், ஏறத்தாழ 20 வருஷங்கள் தேசிய கட்சி தான் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தது, காங்கிரஸ். அதுக்கு எதிர்கட்சியாக இருந்தது பார்த்திங்கன்னா அதே தேசியவாதமான அந்த கம்யூனிஸ்ட் வலதுசாரிகள் தான் எதிர்கட்சிகளாக இருந்தாங்க. அப்போது திமுக ஒரு புது சித்தாந்தத்தை கொண்டு வந்தாங்க, திராவிடம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தாங்க. அந்த கொண்டு வந்ததை அவங்க பரப்புரையின் மூலமாக தான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கு அந்த பேச்சு, அந்த எழுத்து, அது மிக வலிமையான ஆயுதமாக அவங்க பயன்படுத்தினாங்க. ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒரு சின்ன நூலகம் இருக்கும். அந்த நூலகத்துலேயும் படித்து காட்டுறதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான். இதுதான் இன்றைக்கி நியூஸ் அப்படின்னு படித்து காட்டுவாங்க. ஒவ்வொரு படிப்பகத்தை உருவாக்குனாங்க. திரைப்படம் மூலமாக, நாடகம் வாயிலாக, எந்தெந்த முறையில் இவங்க மக்களை ரீச் பண்ணணுமோ அந்தந்த முறையில் அவங்க ரீச் பண்ணாங்க. ரீச் பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு தான் திமுகவால் ஆட்சி கட்டிலில் உட்கார முடிஞ்சுது. திராவிடத்தை மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. ஓகே, இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இதில், இல்லைனாலாம் இவ்வளோ பேர் இவ்வளோ பேச மாட்டாங்க அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க. சரி, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு மெல்லமனமாக தான் வளர்ந்தது திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திராவிட சித்தாந்தம் வளர்ந்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்து அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்தது எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி. ஸோ அதை வந்து தமிழ் மக்கள் உணர ஆரம்பிச்சது போது ஓகே, அப்போது திராவிடம்ங்கிறது சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கு. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, மிகச்சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 ஆண்டு காலத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. அதனால் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக இருந்திருக்க, தொழிலையும் சரி, கல்வியிலையும் சரி, மற்ற எல்லா விஷயத்துலையும் சரி, தமிழ்நாடு இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி மாநிலமாக இருந்திருக்கு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இப்படி போயிட்டுருக்கும்போது இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறத வந்து திரு சீமான் அவர்கள் உள்ளே கொண்டு வர்றாரு. புது சித்தாந்தத்தை கொண்டு வர்றாரு. அதாவது திராவிட சித்தாந்தத்துக்கு அப்படியே முற்றிலும் எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர்றாரு. இதை வந்து அவர் மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறாரு. ஆனால் ஒரே ஒருத்தரால் அது முடியாது. அந்த படிமட்டங்கள் அது வேணும். இவருக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்கணும். அந்த 10 பேர் 10 சீமானாக இருக்கணும். அந்த 10 சீமானுக்கு கீழே 100 பேர் இருக்கணும். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு படைபலத்தை அவர் உருவாக்க தவறியிருக்காருன்றதான் என்னோட கணிப்பு. அப்படி உருவாக்கி என்னென்ன ஊடகங்கள் இப்போல்லாம் வந்து முன்னதான் சினிமா, மேடை நாடகங்கள்லாம் இருந்தது. இப்போ ஊடகம்ன்றது எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் அவர் ஆக்டிவாக செயல்பட்டு தன்னோட சித்தாந்தத்தை கரெக்டான மொழியில் முன்மொழிஞ்சாருன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நாம் தமிழர் வளரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ நம்மளுடைய திராவிட கட்சிகள் வந்துட்டு மாறி மாறி நம்ம தமிழ்நாட்டை இத்தனை வருஷமாக ஆண்டாங்க சார். நம்மளுடைய தந்தை பெரியாரும் அண்ணாவும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது வந்துட்டு சமத்துவம் இல்லையா. நம்மளுடைய மாநில அரசியல் வந்துட்டு கண்டிப்பாக சென்ட்ரலை எதிர்க்காமல் நம்ம இங்கே அரசியல் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய கோட்பாடுகள் வேறு, நம்மளது வேறு. அவங்க வந்துட்டு சனாதனத்தை ஆதரிக்கிறாங்க, நம்ம சமத்துவத்தை விரும்புகிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அங்கேருந்து நம்ம வந்துட்டு அங்கே அவங்களை எதிர்த்து பேசிய குரல் இப்போ வர வர குறைஞ்சிருக்கோ, இந்த அரசாங்கம் வந்துட்டு நம்மளுடைய அந்த அரசை வந்துட்டு எதிர்த்து பேசலையோ அப்படின்னு வந்துட்டு இங்கே பல இளைஞர்களுக்குள்ள வந்துட்டு கேள்விகள் எழும்பி நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இப்போது கலைஞர் இருந்த வரைக்கும், கலைஞர், மு.க. ஸ்டாலின் இவங்க இருந்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான், இங்கே எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, எல்லாம் மனுஷன்தான் அப்படின்னு ஜாதி ஒழிப்புக்காக மத மோதல்கள் பெருசாக இங்கே நடந்ததே கிடையாது. ஆனால் வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அங்கே வந்து கல்வியிலேயே பேசிக் கல்வியிலேருந்தே அவங்க வந்து அதை கொண்டு வராங்க. அவங்களுடைய அரசியலே மத அரசியலாக இருக்குது. அப்படின்னும் போது இந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. இங்கே வந்து அந்த மாதிரியான அரசியல் கிடையாது. அதுக்கு நிச்சயமாக பெரியார், அண்ணா, கலைஞர் இந்த 3 பேரும் மிகப்பெரிய தடுப்பரணாக தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்காங்க. இங்கே சுற்றி உள்ள மாநிலங்கள், மற்ற எல்லா மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா தேசிய அரசியலாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவாகட்டும், ஆந்திராவாகட்டும், கர்நாடகா ஆகட்டும், அங்கே எல்லாமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தேசிய கட்சிகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு மாநில அரசு ஆண்டுட்டுருக்கு. இது இப்போ இல்லை, முதலாக இந்தியாவில் ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைச்சது தமிழ்நாட்டில் தான். அந்த புரட்சியை செஞ்சது திமுக தான். ஸோ அப்படி வந்த கட்சி இது. இவங்களோட கல்வி முறையிலேருந்து எல்லாமே அப்படி இருக்குது. இது என்ன ஆச்சுன்னு சொன்னால், இதை வந்து ஓகே நம்ம எவ்வளோ தூரம் அதை பேசிட்டோம், நம்ம இனிமேல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் பேச்சை வந்து குறைச்சிக்கிட்டு வளர்ச்சி பாதையில் நோக்கி போயிட்டான். நம்ம ஆளுங்களாம் வந்துட்டாங்க, நம்ம பசங்களாம் வந்துட்டாங்க, இனிமேல் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பேசாமையே விட்டுட்டாங்க. அந்த அரசியலை அவங்க வந்து அப்படியே ஒரு பைரூட்டாக கொண்டு வந்திருக்கணும். அதை கொண்டு வர தவறுனது மிகப்பெரிய தவறு தான். தவறுனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? காரணம் என்னன்னா, இங்கே உள்ள பொருளாதார மாற்றங்கள். ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம் இல்லையா. ஸோ இவங்க இதில் வந்துட்டாங்க, ஓகே பையன் வளர்ந்துட்டான்ப்பா, ஒரு 2 வயசு ஆகிடுச்சுப்பா, இனிமேல் தான் அவன் வேலையை பார்த்துப்பான்ப்பா, அவனுக்கு தெரிஞ்சிருச்சுப்பா,
இனிமேல் தான் அவன் வளர்ந்து அவன் அப்பாவை அவனுக்கு குழந்தை பிறக்கும் போது இவன் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரியே அப்படி விட்டுட்டாங்க அதை. அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகலை. அது அந்த ஜென்ரேஷன் வந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த கொண்டு போகல, அந்த விஷயத்தை கொண்டு போகல. அதனால் அந்த அப்பாவுக்கு இருந்த ஞானம் வந்து பையனுக்கு இல்லை. புரியுதுங்களா? கரெக்ட். ஸோ இப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து அதெல்லாம் தெரியவே இல்லை. ஏன்னா இப்போ உள்ள குழந்தைங்க வந்து நல்ல மரநிழலில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த வெயிலோட இது தெரியல, வெயிலில் பட்ட கஷ்டம் தெரியல. மரம் விதை போட்டவன் 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கான் விதையை, அதில் வந்த மரத்துக்கு கீழே அவன் நிற்கிறான். ஸோ அந்த வெயிலோட கஷ்டம் அவனுக்கு தெரியல, நிழல்லே வளர்ந்துட்டதுனால. ஸோ அந்த சொகுசாக வளர்ந்ததுனாலேயே அந்த கொள்கைகள் வந்து அவனுக்கு சரியாக ரீச் ஆகலை. அது வந்து மிகப்பெரிய தவறு தான். அரசியல் கட்சிகள் செஞ்ச மிகப்பெரிய தவறு அது. இப்போ வந்துட்டு 2 திராவிட கட்சிகள் வந்துட்டு மாறி மாறி இந்த தமிழ்நாட்டை ஆண்டாங்க. ஆனால் இந்த வருஷம் மட்டும் திடீர்னு ஒரு மாற்றம். இதில் வந்துட்டு சில தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் புது மாற்றம் தேவைப்பட்டுச்சு, அதனால் வந்துட்டு இவரை தேடி போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு நடிகர், இவர் மேலே இருக்க கிரேஸ்னால தான் எல்லா பேரும் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. நீங்கள் என்னவா சார் பார்க்குறீங்க? இவங்க வந்துட்டு அவருக்கு இருக்க ஃபேம்னால அவங்க போய் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா, இல்லை அவங்க ஒரு புது மாற்றம் தேவைப்பட்டுச்சு அப்படின்றது உங்கள் கருத்தா சார்? மாற்றம்ங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மிக 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 அவசியமானது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஓட்டு போட்ட மக்களை வந்து நம்ம வந்து முட்டாள்களாக கருதவே முடியாது. அவங்க தெளிவாக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் ஒரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து திமுக அரசு, திமுகவோ அதிமுகவோ அவங்களாம் வந்து இத்தனை வருஷமாக தவறுகள்லாம் செஞ்சுருக்காங்க, அதனால தான் நாங்கள் வந்து மாற்றத்துக்கு போட்டோம் அப்படின்னு சொல்கிறது நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் இது இவங்க புதுசாக வர்றவங்க ஏதோ புதுசாக செய்ய போகிறாங்க போல இருக்குது. இவ்வளோ நாள் இவங்க நல்லா தான் செஞ்சுருக்காங்க, நல்லா தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம ரொம்ப சொகுசாக இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னோடி மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்குங்கிற ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு இவர் கொண்டு போவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட இருந்திருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு நடிகருக்காக ஓட்டு போட்டாங்களா? ஆமாம், நடிகருக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இவர் வந்து நல்லது செய்வார் அப்படிங்கிறது அந்த பிரச்சாரம்லாம் அவருக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. ஒரு நடிகருக்காக தான் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அந்தந்த தொகுதி மக்களுக்கு அந்தந்த தொகுதி மக்களோட எம்எல்ஏவை யாருன்னு தெரியாமல் இருக்காங்க, மக்கள் பிரதிநிதி யாருன்னே தெரியாமலாம் இருந்திருக்காங்க. ஸோ விஜய்க்காக மட்டுமே விழுந்த ஓட்டு இது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க சார், நம்ம மக்கள்லாம் வந்துட்டு முட்டாள்கள் கிடையாது, மாற்றம் தேவைப்படுதுன்னு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மக்கள்கள் வந்துட்டு முட்டாள்கள் கிடையாது, மாற்றம் தேவைன்றனால தான் ஓட்டு போட்டாங்கன்னு. ஆனால் அந்த மாற்றம் தேடி ஓடினவங்களை வந்துட்டு தற்குறின்னு சொல்லி இப்போ ஒரு பேரை சொல்லி கூப்பிட்றாங்களே சார், இதை நீங்கள் என்னவா சார் பார்க்குறீங்க? நீங்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி தற்குறி அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு சொன்னால் சங்கின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஆமாம் சார். ஓகே, தற்குறி வந்ததுக்கப்புறம் சங்கிங்கிற வார்த்தையே இல்லை, மறைஞ்சிருச்சு. இன்றைக்கி சங்கிங்கிறதே கிடையாது. இன்றைக்கி தற்குறி மட்டும் தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ கற்றுக்கிற, அதாவது இப்போ அரசியல் கற்றுக்கிற இளைஞர்கள் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் பேசவோ கற்றுக்கவோ ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்த பேச்சு வந்திருக்காது. ஏன்னா சமூக வலைதளங்களில் வந்து நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆபாச கருத்துக்களோ ஒரு பொய் பரப்புரையோ இந்த 2026 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி கடந்த ஒரு 2 மாதமாக மிக மோசமான அளவில் பரப்பப்பட்டது. மிக மோசமாக பரப்பப்பட்டது. அதாவது இஷ்டத்துக்கு பேசுறது, அதில் ஒரு 100 பொய் சொல்கிறது. அந்த 100 பொய்யில் வந்து அந்த 100 பொய்யில் ஒரு 2 பொய் நம்ம வந்து உடைக்கிறோம் அப்படின்றதுக்குள்ளே பார்த்தா அவங்க 2000 பொய் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பொய்யை நம்ம வந்து உடைச்சிட்டு இதுதான் உண்மைன்னு புரிய வைக்கிறது. அப்படி சொன்னாலும் அவங்களுக்கு வந்து விஜய் மேலே உள்ள மாய பிம்பம் அவங்கள வந்து நம்ப வச்சுது. அதுக்கு விஜயோட பிரச்சாரம் பலமாக இருந்தது, அது பொய் பிரச்சாரமாகவே இருந்தாலும். அதனால் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு கோபம். இது வந்து நிச்சயமாக நம்ம ஒரு அரசியல் புரிதல் இல்லாமே இருக்காங்க இவங்க, சினிமா மாயையிலே இருக்காங்க, அரசியல்னால் என்னன்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி புரிய வைக்க கூட முடியாமல் இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க வச்ச பேர் தான் தற்குறி. அது காலப்போக்கில் மாறும்னு நம்புகிறேன். மாறினா தமிழ்நாட்டுக்கு நல்லது. இப்போ வந்துட்டு இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் தேர்தலில் நிற்கலாம், யார் வேணாலும் இங்கே ஜெயிக்கலாம் சார். ஒரு டாக்டர் நிற்கலாம், இன்ஜினியர் நிற்கலாம். ஸோ அதே மாதிரி ஆக்டர்ன்றதுமே வந்துட்டு அது கூட சேர்ந்து ஒரு ப்ரொஃபஷன் தான். ஆனால் நடிகர் வந்துட்டாரு அப்படின்றது மட்டும் பெரிய பேச்சு பொருள் ஆகுது. அது ஏன் சார்? ஆமாம், இதான் இந்த கலைன்ற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் இப்போ இல்லை. தமிழ்நாடு இந்த சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கலை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக தான் இருக்குது, மக்களால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அங்கே வந்து நடிக்கிறாங்கன்னு தெரியும். எம்ஜிஆர் சவுக்கு எடுத்து வில்லனை அடிக்கிறாரு, அவன் தப்பு பண்ணுறான், அடிக்கிறாரு தெரியும். ஆனால் நடிப்புன்னு தெரியும். ஆனாலும் அதை மக்கள் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு கெட்டவனை வந்து இப்படிலாம் அடிக்கணும்டா, இப்படிலாம் அடிக்கணுன்ற உள் மனசு ஆசை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பெரிய ஸ்க்ரீனில் நம்ம ஒருத்தர் பண்ணும்போது அதை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ரசிகனாக மாறுறாங்க, அவன் சொல்கிறதெல்லாம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பலம். ஆனால் இப்படி பேசினவங்கலாம் ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. பாக்யராஜ்லேருந்து, சரத்குமார்லேருந்து, கார்த்திக்லேருந்து, ராமராஜன்லேருந்து நிறைய உதாரணங்கள் இருக்குது. நடிகர்கள் எல்லாம் வந்தால் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாக கிடையாது. அதுக்குன்னு ஒரு பிம்பம் வேணும். அந்த பிம்பம் கட்டமைக்கப்படுது. அது வந்து திடீர்னு நடக்கிறது இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தார், ஆட்சியில் பிடிச்சிட்டார் அப்படின்றாங்க. இது அப்படி கிடையாது. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து ஆட்சி பிடிச்சது கிடையாது. எம்ஜிஆரும் அதே மாதிரி தான். திமுகலேருந்து வெளியில் வந்தார், கட்சி ஆரம்பித்தார், ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பின்புலம் இருக்கும். அந்த பின்புலம் வந்து அவங்கள இயக்கி அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வரும். அந்த இடத்துல ஃப்ரேமில் நிறுத்தும். இவருக்கு எதிரி இவர் தான் அப்படிங்கிற மாதிரி நிறுத்தும். அந்த நிறுத்தும்போது மக்களுக்கு அது தெரியறதில்ல. அதுக்கு தான் அந்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அரசியல் வந்து ஒவ்வொருத்தரும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ நடிகர்ன்றது காரணத்துக்காகவே மக்கள் ஓட்டு போடுறது கிடையாது. இவர் பல்வேறு துறைகள்லேருந்தும் வராங்க. டாக்டர்ஸ் வராங்க, இன்ஜினியர்ஸ் வராங்க. இன்றைக்கி நம்ம அமைச்சர்களையும் நிறைய பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களெலாம் வந்து யாரும் தனியாக ஃப்ரேம் போட்டு வைக்கிறது இல்லை. நடிகர்னும் பிரபலமாகறாங்க. அது நம்மளுடைய கலாச்சாரத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு கலை அது. அதனால் அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. எல்லாருமே வந்துட்டு அரசியல் கற்றுக்கணும் அப்படின்ற கருத்தை இப்போ நீங்கள் சொன்னீங்க. எந்த மாதிரியான அரசியலை இவங்க கற்றுக்கணும், யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கணும், இவங்க கற்றுக்க போகிற அரசியல் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஒவ்வொருத்தரோட தனி அவங்களோட பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அது. அவங்க வந்து அரசியல் கற்றுக்கணும்னு சொன்னால் என்றைக்குமே ஒரு நுனிப்புல் மேயக்கூடாது. நாம் எப்படி வாழ்ந்தோம், நம்மளுடைய அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, நம்ம அம்மா ஏன் படிக்கலை. இப்போது 80s 70s 80s பிறந்த குழந்தைங்களோட அம்மாலாம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க ஏன் படிக்கலை, அவங்க அப்போ நம்மளோட அம்மா எப்படி படித்தாங்க, நம்ம அப்பா அம்மா இப்போ வேலைக்கு போகிறாங்களே. இப்போ ஜென்சி குழந்தைங்களை சொல்கிறேன். நம்ம அப்பா அம்மா இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க, கம்ப்யூட்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, கார் வாங்குறாங்க, ஒரு பெரிய பெரிய லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ்கிறாங்களே. அது ஏன் என்னோடய பாட்டிக்கு கிடைக்கல அப்படிங்கிறத யோசிக்கும் போதே அதுக்கான விடை அவங்க தேட ஆரம்பிக்கும் போது தான் இந்த அரசியல் புரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும், இண்டிவிஜுவல் லைஃப்லேயும் அரசியல் குறுக்கீடுகள் இருக்குது. அதை உணரணும். முதல்ல எந்த வகையில் அது குறுக்கிட்டு இருக்கு. இப்போ என்னோடய அம்மா வந்து, என்னோடய பாட்டி வந்து ஏன் ஸ்கூலுக்கு போகல, எங்கள் அம்மா ஏன் ஸ்கூலுக்கு போனாங்க, அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு எப்படி வந்தது. ஒரு குக்கிராமத்தில் சாலை வசதி கூட இல்லாத இடத்துல என் பாட்டி வளர்ந்தாங்க. அவங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது பெண்கள்லாம். ஆனால் இன்றைக்கி ஒரு 500 குடும்பம் இருக்கா, அந்த இடத்துக்கு சாலை வசதி போடணுங்கிற சட்டம், அந்த இடத்துல பஸ் ரூட் இருக்கணுங்கிற சட்டம், ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இத்தனை ஸ்கூல் இருக்கணுன்ற சட்டம். இந்த குடும்பத்துக்கு ஒரு 7 கிலோமீட்டர் சர்க்கிளில் ஸ்கூல் இருக்கணும். தொடக்கப்பள்ளியிலேருந்து மேல்நிலைப் பள்ளி வரைக்கும் இருக்கணும். இத்தனை கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது. அந்த உள்கட்டமைப்பு வந்து மிகச்சரியாக செய்யப்பட்டது. அப்படியே என்னால் ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னா, உனக்கு என்ன வேணும், உனக்கு யூனிஃபார்ம் இல்லை, நான் தரேன் போ. இல்லை பஸ் ஏறி அத்தனை தூரம் போயிட்டு வர முடியாது, காசு டெய்லி எங்கள் அப்பா அம்மாட்ட இருக்காது, ஃப்ரீ பஸ் பாஸ் தரேன் போ. வேறு என்ன வேணும், உணவு, எல்லாமே உனக்கு என்ன வேணும் நான் தரேன், ஆனால் நீ போய் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து திராவிட அரசியல் தான். அவங்க கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதில் வந்து நோ காம்ப்ரமைஸ், நீ படி படி படி, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற தைரியம் கொடுத்தது திராவிட அரசியல். அதை இந்த அரசு முன்னெடுத்தோம்னா நிச்சயமாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க காலேஜ் வர கேர்ள்ஸ்லேருந்து பாய்ஸ் காலேஜுக்கு கூட வந்துட்டு மாதம் மாதம் புதுமை பெண் திட்டம் இப்படி வந்துட்டு அவங்க தான் கல்விக்காக இவங்க பண்ணது வந்து, திராவிட அரசியல் பண்ணது மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட். அதுதான் உண்மையான பிளாஸ்ட். இந்தியாலேயே அந்த மாதிரியான ஒரு இது நடக்கலை. ஆரம்பத்தில் சத்துணவு திட்டம் கொண்டு வரும்போது திட்ட கமிஷன் ஒத்துக்கவே இல்லை. ஏங்க சோறு போடுறது எப்படிங்க வளர்ச்சி பணிகளில் வரும் அப்படின்ட்டாங்க. ஒரு பள்ளி மாணவர்களுக்கு நான் சோறு போடுறதுன்றது எப்படி வளர்ச்சி பணிகள் வரும், செலவு இது. அவங்க தானே எதிர்காலமே. ஸோ இவங்க படித்தா மட்டும்தான் என்னுடைய மாநிலத்தில் மனித வளம் மேம்படும். இந்த மனித வளம் மேம்பட்டால் மட்டும்தான் ஒவ்வொரு துறை சார்ந்த ஒவ்வொரு விஷயங்களும் நான் கொண்டு வர முடியும், கம்பெனிஸில் கொண்டு வர முடியும். அந்த கம்பெனிகள் மூலமாக எனக்கு வருவாய் வரும், மாநிலத்துக்கு வருவாய் வரும். இது விதை, இந்த விதைக்கான காசு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இது வந்து செலவு கிடையாது, வருமானம். ஒரு மாநில வளர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம்னு திட்ட கமிஷன்கிட்ட போராடி பெற்ற இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களும். கல்விக்காக அவங்க செஞ்சது மிகப்பெரிய சாதனை. கண்டிப்பாக சார். இப்போ வந்துட்டு அப்போ நம்ம அரசியல் வந்துட்டு கற்றுக்க ஆரம்பிக்கணும்னா அரசியல் எங்கேருந்து தொடங்குச்சோ அங்கேருந்தே கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள். ஆமாம், வரலாறு தெரியாமல் நிகழ்காலத்தில் வாழவே முடியாது. வரலாறு தெரிஞ்சுக்கணும் முதல்ல.
ஏன்னா அங்கிருந்து கத்துக்கிட்டாதான் இப்ப இருக்க அரசியலுக்கும் அப்ப இருந்த அரசியலுக்குமான வித்தியாசம் வந்துட்டு அந்த தெரியும். வாழ்வியலே மாறி இருக்குல்ல, வாழ்வியலே மாறி இருக்குல்ல. துண்டை எங்கே போடணுங்கிறதுக்கே ஒரு விதிமுறை இருக்குது. தலையில் கட்டினா ஒன்று, தோளில் போட்டால் ஒன்று, இடுப்பில் கட்டினா ஒன்று, கையில் வச்சுருந்தா ஒன்று, துண்டே வைக்காம ஒரு இனம். இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்குறாங்க. அந்த சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பிராமணர்கள் சாப்பிடும் இடம்னே தனியாக வச்சுருந்தாங்க ஆமா. ஹோட்டலில். அங்கே வந்து வேற ஒரு ஆள் போய் சாப்பிட முடியாது அங்கே. அது தடுத்தாங்க. இந்த தெருவில் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. செருப்பு போட்டிருந்தே தூக்கி கக்கத்தில் வச்சுக்கோ, இப்படி நடந்து போ, தோளில் துண்டு போடக்கூடாது. இன்றைக்கி நம்ம பார்ப்போம் நிறைய விஷயங்களில், இந்த அரசியல் மேடைகள்லாம் ஏதாவது பரிசு கௌரவிக்கணும்னு சொன்னால் தோளில் துண்டு போடுவாங்க. இந்த வழக்கத்தை யார் கொண்டு வந்தது? திராவிட அரசியல். உனக்கு பின்னாடி இந்த இயக்கம் இருக்குது, இந்த துண்டை நீ தோளில் போடு, கருப்பு சிவப்புன்ற துண்டை நீ தோளில் போடு, உனக்கு பின்னாடி இந்த இயக்கம் இருக்குது அப்படின்னு தைரியம் கொடுத்தது யார்? அது ஒவ்வொன்றும் வளர்ச்சி தான். இந்த மாதிரியான வளர்ச்சிகளை கொண்டு வந்து பசங்களை படிக்க வச்சு இப்படி ஒரு தலை சிறந்த மாநிலமாக கொண்டு வந்து திராவிட இயக்கங்கள் தான். அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமாம் சார். அப்போ வந்துட்டு வீதிக்கு ஒரு சாதி, சாதிக்கு ஒரு சுடுகாடுன்னு இருந்த நிலை இப்போ மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்குல்ல? ஃபுல்லாக மாறிடுச்சான்னு கேட்டால் கிடையாது, மாற வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 70% மாற்றத்தை கொண்டு வந்தது திராவிட அரசியல். இதை வந்து இன்றைய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து அவங்களுக்கு தேவையே இல்லைங்கிறாங்க. அது எனக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? இவர் போதும் எனக்கு. அதாவது ஒரு ரசிகர்களாக தான் இருக்காங்களே ஒழிய அவங்கள தொண்டர்களாக மாறலை. இன்னும் மாற்ற வேண்டியது அந்த கட்சியின் தலைமையுடைய பொறுப்பு. அவங்க வந்து தன்னோட ரசிகர்களை தொண்டனாக மாற்றணும், அரசியல் மயப்படுத்தணும். அப்போ ரசிகர்கள் எப்போ வந்துட்டு அரசியல் வந்துட்டு முதல்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் முழு தொண்டனாக மாறுவாங்க. நிச்சயமாக ரசிகனாகவே இருந்தான்னா அவனை வந்து ஒரு நடிகனாக தான் பார்ப்பாங்களே ஒழிய தலைவனாக பார்க்க மாட்டாங்க. அதுவே அவன் தொண்டனாக இருந்தான்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கருத்து எனக்கு ஏற்புடையதா இல்லையா, கரெக்டான விவாதங்கள் வீட்டுக்குள்ளேயே நடக்கும். ஒரு அப்பா மகன், அம்மா மகளுக்குள்ளேயே அந்த ஆரோக்கியமான விவாதம் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்கும்போது தான் ஓகே, அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தெளிவு வரும். அப்படி இல்லைன்னா இன்னும் சரி பண்ண வேண்டியது நிறைய இருக்கோ, இல்லை தலைவர் பண்ணது தப்பு, இல்லை இது தலைவர் பண்ணது தப்பு, இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆரோக்கியமான விவாதம் வரும்போது தான் உண்மைகள் வந்து வெளிப்படும். இப்போ என்ன சொல்லி நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள்னா ஊழல் 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 எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது, இந்தியா முழுக்க இருக்குது, உலகம் முழுக்க ஊழல் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பிரச்சனை ஊழல் கிடையாது. இது வந்து சங்கர் படம் கிடையாது. இது அதாவது ஊழலை ஒழிச்சிட்டா அவ்வளோதான் தமிழ்நாடே சுபிட்சமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு சங்கர் படம் கிடையாது. இது அதையும் தாண்டி ஊழலுங்கிறது ஒரு பிரச்சனை தான், நான் மறுக்கலை. ஆனால் ஊழல் மட்டுமே பிரச்சனை கிடையாதுங்க, அதையும் தாண்டி நிறைய இருக்குது. அதை எல்லாத்தையும் கொண்டு வராமல் தடுக்கணும்னா சில காம்ப்ரமைஸ் செஞ்சு தான் ஆகணும். அதில் ஏதோ ஒரு 10ல் 1 தான் ஊழல் அப்படிங்கிறது. ஆனால் அந்த ஊழலையே பூதாகரமாக்கி மற்ற விஷயங்கள் உள்ள வர அனுமதிச்சுட்டு இருக்காங்களோ ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. அது அரசியல் புரிதல் உள்ளவங்களுக்கும் அது தெரியும், இனி வரும் இளைஞர்களும் அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத. பெரியார், அண்ணா, நம்மளுடைய கலைஞர் காலத்தில் இருந்த திராவிட கட்சி வேறு, இப்போ இருக்கக்கூடிய அரசியலுக்கும் அப்போ இருக்கக்கூடிய அரசியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல சார்? ஆமாம், இருந்துன்னு ஆகணும். ஏன்னா அப்போ உள்ள சூழ்நிலையே வேற இல்லை. அப்போ உள்ள மக்கள் ஒரு வேற, இப்போ உள்ள மக்கள் வேற. அரசியல் நிச்சயமாக வேறுபட்டு தான் இருக்குது. அது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது. அது காலத்தின் மாற்றம். காலம் மாறும்போது ஒவ்வொன்றும் மாறுமோ, அரசியல் கட்சிகளும் மாறும், அது கரெக்டு தான். ஆனால் அந்த படித்து தெரிஞ்சுக்கிற அந்த விஷயம் இன்றைய இளைஞர்களுக்கு இல்லாமல் போச்சு. ஏன்னா எல்லாமே கூகுள், எல்லாமே கூகுள்னால் அப்புறம் நீ எதுக்கு, உனக்கு அறிவே இல்லையா? அப்போ எல்லாத்துக்குமே நீ கூகுளை தேடினா நீ எப்படி பெரிய அறிவாளியாக இருக்க முடியும்? ஒரு கேள்வி கேட்டால் அது பதில் சொல்ல தெரியணும். 57 37 எவ்வளோன்னு கேட்டால் உனக்கு பதில் சொல்ல தெரியணும். உனக்கு அது கால்குலேட்டர் எடுத்து பார்க்கக்கூடாது. அதுக்கு கால்குலேட்டர் எடுத்து பார்த்தோம்னா நீ உன்னை நம்பலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அந்த அரசியல் வந்து நீ தெரிஞ்சுக்கோ, தேடி தேடி படிக்கிறது மூலமாக மட்டும்தான் உன்னோட அறிவு வளருமே ஒழிய நீ கூகுளில் தேடுறதுனால உன்னோட அறிவு வளரவே வளராது. இப்போ நம்ம நாட்டுக்கு எது அதிகமாக தேவைப்படுது, இந்த அரசு எது மேலே அதிகமாக கவனம் செலுத்தணும் சார்? இளைஞர் நலன். இளைஞர் நலன்றது ரொம்ப 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 முக்கியம். அதில் வந்து இந்த அரசு கவனம் செலுத்தியே ஆகணும். ஏன்னா வருங்கால தலைமுறையை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா இந்த இளைய தலைமுறை மேலே இவங்க கவனம் செலுத்தணுன்றது தான் என்னோடய கருத்து. அதுக்கு என்னென்னா கல்வி, அதுக்கான வாய்ப்புகள், படித்து முடிச்சுட்டு வெளில வர்றவனுக்கு வேலை இல்லைன்னா எங்கிட்ட என்ன பண்ணுவான் அவன், அதுக்கான தொழில்முறை வாய்ப்புகள், இப்படி எல்லாத்தையும் உள்கட்டமைப்பு மேம்பாடு, இது எல்லாத்தையும் இந்த அரசு வந்து இந்த ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கணும். இளைஞர் நலன் அப்படிங்கிற ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கும் போது இங்கே வேலையின்மை காரணமாக பல இளைஞர்கள் வந்துட்டு வீட்டையும் விட்டுட்டு வெளிநாட்டில் போய் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சு. வெளிநாட்டில் மட்டும் இல்லைங்க, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல இன்ஜினியரிங் படித்த பையன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்த பையன் இருக்கான்னு சொன்னால்
அவனுக்கு அதுக்கான வேலை கிடைக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? வீட்டில் சும்மா உட்காந்துருக்க முடியுமா? இருக்க மாட்டான். ஏதாவது ஆஃபீஸ் பாய் வேலையாவது அங்கேருந்து எப்படியாவது தத்தி நான் பொழைச்சிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை சேருவான் இல்லையா? இது வந்து நிறைய தொடர்புடைய நிறைய குற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சில பேர் விரக்தியில் தவறான வழிக்கு போவாங்க. போதைக்கு அடிமையாவாங்க, திருட்டு, வழிப்பறி. என்றைக்குமே அப்படி தான். ஒரு க்ரௌட் ஆஃப் கூட்டம் ஒன்று சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அது மாற்றம் வந்து வேறு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கைவிட்டு போயிடும். அதை வந்து கண்ட்ரோலில் வைக்கணும்னா இளைஞர் நலனில் இந்த அரசு கவனம் செலுத்தணுங்கிறது என்னுடைய இளைஞர் நலன். அதிலேயே வேலை வாய்ப்பு வந்துடும், பெண்களுக்கான பாதுகாப்பு வந்துடும், எல்லாமே வந்துடும். போதை ஒழிப்பு வந்துடும், எல்லாமே தொழில் வளர்ச்சி வந்துடும், எல்லாமே ஒரு அந்த அந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த புள்ளி தான் அது. அந்த புள்ளி எதுனா கல்வி. அந்த கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து இளைஞர்களுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன வசதி வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கணும். முழு கவனமும் அது மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் சுகாதாரம். ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தில் சுகாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமானது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்துறது, பிறப்பு விறப்பு விகிதத்தை சமப்படுத்துறது, பிரசவங்களின் போது தாய் சேய் பிறப்பு விகிதத்தை குறைக்கிறது. இன்றைக்கி இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிகச்சிறப்பான இடத்துல இருக்குது. தாய் சேய் பிரசவ சமயத்தில் இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து இந்த சுகாதாரத்துலேயும் இந்த கல்வியிலையும் இளைஞர் நலன்லையும் முக்கியமாக விளையாட்டுக்கு அவங்கள மடமாற்றி விடுறதன் மூலமாக பல பழக்க வழக்கங்கள் நம்ம ஒழிக்கலாம், மாற்றலாம். ஒரு அத்லட்டிக்கால வேறு எந்த கெட்ட பழக்கத்தும் போக முடியாது அவனால். அவனுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஓட முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சுன்னு சொன்னால் வேறு எந்த பழக்கத்தும் போக மாட்டாங்க. அவனோட சிந்தனை அதில் மட்டும்தான் இருக்கும். இப்படி நம்ம மடை மாற்றி அவர்களை கரெக்டான வழிநடத்துதலோடு கொண்டு போகிறது மூலமாக வளமான தமிழ்நாடு உருவாகும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஓகே, இப்போ ப்ரெஸ் மீட்டுக்கு வருவோம் சார். காலகாலமாக வந்துட்டு அந்த கட்சி தலைவர்கள் வந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கறது வழக்கமான ஒரு விஷயம் தான். ஆனால் தாவேக அரசுடைய தலைவர், அதாவது நம்ம தாவேக கட்சியோட தலைவர் மட்டும் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்லையுமே கலந்துக்கிறது இல்லை. அதுக்கான அவசியமே கிடையாதுங்க. ஒரு முதலமைச்சர் தான் ப்ரெஸ் மீட்டை சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அவர் சார்பாக நிறைய பேர், அமைச்சர் ராஜ்மோகன் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுனாவ் ஆகட்டும், நிறைய பேர் வந்து அவர் சார்பாக நிறைய ப்ரெஸ் மீட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் முதலமைச்சர் ப்ரெஸ் மீட்டை சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அதில் நான் வந்து மாறுபடுறேன். மற்றவங்க வந்து ஏன் பயந்து ஓடுறாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம், அதில் அவருக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் கலைஞர் மாதிரியோ, ஜெயலலிதா மாதிரியோ, ஸ்டாலின் மாதிரியோ அந்த பத்திரிகையாளர் சந்திக்கிற வில் பவர், அந்த என்ன கேள்வி வேணால் கேள்வி பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறதுலாம் சில பேருக்கு செயலில் இருப்பாங்க. சில பேர் சொல்லியே இருப்பாங்க. மேபி நம் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் செயல் வீரராக இருக்கலாம். ஸோ இது வந்து நான் தப்பாக பார்க்கல. அவர் சார்பாக, அரசு சார்பாக பத்திரிகை சந்திச்சு தானே இருக்காங்க. அதனால் அது தப்பு சொல்ல மாட்டேன் நான். திமுக கட்சி வந்துட்டு ஆளுங்கட்சியாக இருந்ததை விட இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களுடைய வேகம் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு. அப்போ வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்படணும்னா அதுக்கு இணையான எதிர்கட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதை நீங்கள் என்னவா? நிச்சயமா திமுக என்றைக்குமே ஆளுங்கட்சியாக இருந்ததை விட எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. அது வரலாறு அறிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது இன்றைக்கி கூட இந்த பட்ஜெட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதில் கலந்துக்க கூடாது அப்படின்றதுக்காக உதயநிதி ஸ்டாலினை வந்து அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூர் கூப்பிட்டு போனது, இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. இது ஏன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த முனைப்பு காட்டி அரெஸ்ட் பண்ணாத இந்த தாவேக அரசு வந்து எதிர்கட்சி தலைவர், அதுவும் கேபினெட் அமைச்சர், ஒரு கேபினெட் அந்தஸ்துள்ள ஒரு எதிர்கட்சி தலைவரை வந்து இப்படி ஜஸ்ட் லைக் தட் இது மாதிரி பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த பேச்சை நான் ஆதரிக்கிறேன் இல்லைன்றது நான் அந்த டாபிக்குள்ளே நான் போகலை. ஆனால் இந்த கட்டத்தில் தேவையா அப்படின் போது அது நிச்சயமாக ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயந்தான். அது இந்த அரசு தவிர்த்திருக்கணும். அந்த கைதை நீங்கள் அப்புறம் கூட வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு சட்டசபைன்னும் போது ஆரோக்கியமான எதிர்கட்சி இருந்தே ஆகணும். இருக்கும்போது தான் விவாதங்கள் வரும், பதில்கள் மக்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நேரத்தில் அந்த அரெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு போராடினாங்க. அப்போ வந்துட்டு இளைஞர்களாக போய் ஒரு காமனாக போய் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த நீட் எதிர்ப்புனும் போது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு அப்படி ஒரு பேரோட போய் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இது என்ன சார், இது பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கிறதா? நிச்சயமாக பாசிட்டிவ் தான். ஏன்னா இங்கே மெரினாக்க கூடாத கூட்டமா ஜல்லிக்கட்டு விஷயத்தில் மெரினாவில் கூட்டினது வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி. அது வந்து இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியான, காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஒரு முன்னோடியான விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதுவும் மாற்றங்களில் ஒன்று தான். இப்போ நம்ம திமுகலேருந்து தாவேக்கா ஒரு மாற்றம் நம்ம மக்கள் கொண்டு வந்ததை நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்க தான் வேணும். இளைஞர்கள் வந்து தன்னெழுச்சியாக கூடணும். ஒரு பிரச்சனைக்கு மக்கள் அரசிட்ட கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்குறது நல்ல விஷயம். அது இளைஞர்கள் கேள்வி கேட்கும்போது அது பவர்ஃபுல்லாக மாறுது. அது நிச்சயமாக ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழிவகை தான். காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு விர்ச்சுவல் பார்ட்டி தான் அது. ஆக்சுவலாக
ஒரு கரெக்டான ஒருங்கிணைப்பு கூட இல்லாமல் இருந்த ஒரு விர்ச்சுவல் பார்ட்டி தான் அது. அது இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்றது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா மத்திய அரசு பணிஞ்சிருக்கு இல்லையா, மத்திய அரசு பணிஞ்சு அவங்களுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஒரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா வரைக்கும் கொண்டு போனதுன்றது இளைஞர்களோட ஒரு வெற்றி தான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் வந்துட்டு மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு வந்துட்டு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. நம்ம நபீர் வியூஸில் இந்த நிஜம் நிகழ்ச்சி வந்துட்டு இனி வாரம் வந்துட்டு ஒளிபரப்பப்படும். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கான கேள்விகள் இங்கே இருந்திருக்கும், அதுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறோம். இனி வாரம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த நிஜம் நிகழ்ச்சி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்குமே பதில் சொல்ல போகுது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க.